இந்த டெலிஃபோன் டி அடிக்ஷனுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது. நான் என்னுடைய செஷனில் பண்ணிட்டு வரேன். தெர் இஸ் அ வே ஆஃப் டூயிங் இட். அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஆக்சுவலி இன் மை செஷன் தி பேரண்ட் அண்ட் த சில்ட்ரன் enter into a written agreement, written contract, and before that about 2 hours of session will take place. அப்பதான் அதுலேருந்து வெளிவர முடியும். என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு அடிப்படையான தத்துவத்தை பற்றி உங்களோட பேச போகிறேன். எ பேசிக் பிரின்சிபிள் இன் எஜுகேஷன். அடுத்த ஒரு 3-4 நிமிடங்களுக்குள்ள படிப்பு பற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் ரீச்சஸ் மெனி பீப்புள். இப்போ பதிவுகளில் போகலாம். நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, நேராக வராங்க, கவுன்சிலிங் மென்டரிங்லாம் வராங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தி கன்சர்ன் ஆஃப் மெனி பேரண்ட்ஸ் இஸ் தட் their children are not serious in studies. படிப்பை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ வந்தாச்சு, டென்ஷன் வந்துட்டான் சார், உன்னை கண்மூடி திறக்கிற வரைக்கும் ஓடியே போயிடும். அடுத்த வருஷம் இத்தனை அழிக்க நாங்கள் 11th இருக்கணும். இவர் வாங்குகிற மார்க்குக்கும் இவர் எதிர்பார்க்குற குரூப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல சார். இதுதான் பிரச்சனையே. இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். whichever we don't love, we don't commit ourselves. Please understand. எதை நம்ம தீவிரமாக நேசிக்கலையோ அதை சார்ந்த வேலைகளை தான் நம்ம செய்ய மாட்டோம். பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் குழந்தைகளுக்குள்ளே போய் உட்காரணும். நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். ஒரு கேனில் பெட்ரோல் இருக்குன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த பெட்ரோலை வண்டிக்குள்ளே பெட்ரோல் டேங்கில் போய் உட்காரணும். மற்றபடி அந்த வண்டி நல்லா இருந்தானா அப்போ தான் அந்த வண்டி மூவ் ஆகும். அதே போன்று தான் இந்த பெட்ரோலுக்கு நிகர்தான் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன். முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை செல்ஃபோன் அடிக்ஷன். ஒரு போன வாரம் சில பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. ஆன் அன் ஆவரேஜ் தி சில்ட்ரன் ஆர் ஸ்பெண்டிங் அபவுட் 4 hours ஆன் மொபைல் ஃபோன். சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுக்கலன்னா நான் மாடியில் குதிச்சிருவேன், அந்த அளவிற்கு. இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா, ஒருத்தரை குடிக்க அடிமை ஆகிட்டார், 6 மணிக்கு அவர் அந்த லிக்கரை ஊற்றிக்கலை அப்படின்னா அவருக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும், கோவம் வரும். பேப்பரில் பார்க்குறோம், அந்த அடிக்ஷன் ஆனவங்க அந்த லிக்கர் கிடைக்கல கொலையே செய்வது தயாராக இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸ். இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் லிக்கர் அடிக்ட்ஸ் ஈக்குவலண்ட் தான் டெலிஃபோன் அடிக்ஷன். கண்டிப்பாக அவங்கள நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். உட்காந்து பேசணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நான் சொன்னால் கேட்கல. கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் அந்த டாக்ட் இருக்குது, பேசக்கூடிய டாக்ட். பேசுறது வேற, புரிய வைக்கிறது வேற. புரிய வைக்கிறது வேற, ஏற்றுக்கொள்ள வைப்பது வேற. ஏற்றுக்கொள்ள வைப்பது வேற, நடைமுறைப்படுத்துவது வேற. புரிஞ்சுக்கோ, இதுதான் இந்த தத்துவம். பேசுவது அப்படின்னா எல்லாரும் பேசலாம், எல்லா கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணலாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போடுறாங்கல்ல டெலிவிஷனில். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. ஆனால் அது மனசில் பதியுதா, அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்களா, அந்த இடத்துல தான் நம்ம பேசக்கூடிய திறமை இருக்கிறது. சரி, அதை மனசில் வாங்கிக்கிறாங்கன்னா அது ஒற்றுக்கொள்கிறார்களா, ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆமாம், எனக்கு செல்ஃபோனில் இவ்வளோ நேரம் போகுது, அதனால் நான் வேஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஏன்னா we are all slaves of our habit. 4 வருஷம் 5 வருஷம் காலையில் 6 மணிக்கு காஃபி குடித்தவரை திடீர்னு நாளைக்கு காலையில் உங்களுக்கு காஃபி கொடுக்க மாட்டேன்னா? ஸோ we need to understand. இந்த டெலிஃபோன் டி அடிக்ஷனுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது. நான் என்னுடைய செஷனில் பண்ணிட்டு வரேன். தெர் இஸ் அ வே ஆஃப் டூயிங் இட். அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஆக்சுவலி இன் மை செஷன் தி பேரண்ட் அண்ட் த சில்ட்ரன் enter into a written agreement, written contract,
அண்ட் பிஃபோர் தேட் about 2 hours of session will take place. அப்போ தான் அதுலேருந்து வெளிவர முடியும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ நேரம் கிடைக்குது படிக்கிறதுக்கு. இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாதான் சீரியஸ்னஸ் வரும். அதோடு சேர்ந்து படிப்பினுடைய அவசியம். அடுத்த 3 ஆண்டுகளில் அவங்க ஸ்கூலை முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஒரு சீரியஸ்னஸ் அவங்க மனசில் பதிய வைக்கணும் இல்லை. அப்படி இல்லைன்னா கஷ்டங்க. அதை விட்டுட்டு blaming, criticizing, complaining, avoiding the issue is not going to help. அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுனால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் இதை கவர் பண்ணிவிடுவோம். வானமே எல்லை அறக்கடலியின் சார்பாக இந்த பதிவுகள்லாம் ஏற்றிட்டு வரேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.